தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஒரு முருகர் கோவிலுக்கு போனாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சுயம்பு ரூபத்தில் இருக்கிற முருகர் சிலையை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நீதிமன்றத்துக்கு போகாமலேயே புகார் கொடுத்தா 3 நாள்ல தீர்வு இங்க இருக்கிற முருகப்பெருமான் கொடுக்கிறாரு. ஒரு காகிதத்தில் உங்களோட பிரச்சனைகளை எழுதி இந்த முருகர்கிட்ட நீங்க பிராது கொடுத்தீங்கன்னா 3 நாள் இல்ல 3 வாரம் இல்ல 3 மாதத்துக்குள்ள கண்டிப்பா தீர்வு கொடுக்கிறாராம். நீங்க நம்பிக்கையோட பிராது கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கான 3 நாள்ல தீர்வு இங்க இருக்கிற முருகப்பெருமான் கண்டிப்பா கொடுப்பாருன்னு சொல்லப்படுது. இந்த கோவில் இருக்கிற இந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா கூட இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டாங்களாம். இங்க இருக்கிற முருகப்பெருமான்கிட்ட வந்து தான் பிராது கொடுப்பாங்களாம். தீர்ப்பு கொடுக்கிறது மட்டும் இல்லாம உடல்நிலை சரியில்லைனாலும், திருமண தடை இருந்தாலும், குழந்தை பாக்கியம் தடை இருந்தாலும், விவசாய நிலத்துல விளைச்சல் இல்லைனாலும் இங்க இருக்கிற முருகப்பெருமான் எல்லாத்துக்குமே தீர்வு கொடுக்கிறாரு. இந்த கோவில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்துக்கும் பக்கத்துல மணவாடநல்லூர் அப்படிங்கிற கிராமத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை பத்தின முழு காணொலியும் வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு வந்து புதுசுனா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலில் தான் இருக்கேன். கோவிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் கோவில் இருக்குது. அந்த முனீஸ்வரர் கோவிலுக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த முருகர் கோவிலோட அலுவலகம் இருக்குது. நீங்கள் வந்து சப்போஸ் பிராது கொடுக்க வரீங்கன்னா இந்த அலுவலகத்தில் வந்து லெட்டர் வாங்கணுங்க. அந்த லெட்டரை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் உள்ளார போயிட்டு பிராது கொடுக்க முடியும். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இப்போ கட்டிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து கும்பாபிஷேகம் நடக்குங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் காரில் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஏகப்பட்ட இடம் இருக்குது. நீங்கள் வந்து கார் அழகாக நிப்பாட்டிக்கலாம். திருமண மண்டபமும் இருக்குது, மொட்டை எடுக்கிறதுக்கு இடம் இருக்குது. இந்த கோழி விடுவாங்கள்ல, அந்த கோழி விடுறதுக்கு உங்களுக்கு வந்து இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுதாங்க கோழி விடுற இடம். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல எல்லா வசதியுமே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோழி விடுறதுங்க. இந்த இடத்துல இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கோழி விடுறது தான் சிறப்புன்னு சொல்லப்படுது. நீங்கள் வேண்டிட்டு கோழி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் சொல்கிறாங்க. சரி வாங்க, நம்ம இப்போ கோவில் உள்ள போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணலாம். நான் வந்து எத்தனையோ முருகர் கோவில் போயிருக்கேன். ஆனால் இந்த முருகர் கோவில் பார்த்தீங்கன்னா முருகர் கோவில்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கருப்பண்ணசாமி, இந்த ஐயனார் சாமி, முனீஸ்வரர் கோவில்லாம் இருக்குல்லங்க, அதே மாதிரி தோற்றத்துல இந்த முருகர் கோவில் இருக்குங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அன்னதான கூடம் இருக்கு. இந்த அன்னதான கூடத்துக்கும் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு ராட்சச ஆலமரம் இருக்கு. ஆலமரத்துக்கும் பக்கத்திலேயே ஐயனார் கோவில் இருக்கு பாருங்க. இந்த ஐயனார் கிட்டையும் பாத்தீங்கன்னா பிராது வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா இந்த சூளத்துல ஏகப்பட்ட பிராது வந்து கட்டி வச்சிருக்காங்க. இந்த கோவிலுக்கு வந்து 18 சித்தர்களை வந்து தவம் பண்ணினதுனால இந்த இடத்துல ஒரு சித்தரோட சிற்பத்தை வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு உப்பையும் வந்து வச்சுருக்காங்க பாருங்க. ரொம்ப வந்து வினோதமாக இருக்குது இந்த கோவில். சித்தர்களும் இருக்காங்க, ஐயனாரும் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. வாங்க பார்த்துட்டே போகலாம். இந்த இடத்த பாருங்களா, அப்படியே கொல்லிமலையவே மிஞ்சிடும் போல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பிராது வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல நம்பவே முடியலைங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இந்த கோவிலுக்கு இத்தனை பக்தர்கள் வந்து இந்த மாதிரி பிராது கொடுப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா அவ்வளோக்கும் வந்து லெட்டர் வந்து இந்த இடத்துல இருக்குங்க. இந்த மாதிரி லெட்டர் வந்து நீங்க எழுதணும்னா அந்த அலுவலகத்துல வந்து நீங்க 100 ரூபா பே பண்ணி வாங்கிட்டு வந்து பிராது கொடுத்து எழுதணும். சப்போஸ் உங்களுக்கு நீங்க வேணும்னு நிறைவேறிச்சுன்னா வந்து வாபஸ் வாங்கணும். வந்து அவங்க இந்த பூசாரியே வந்து இந்த இடத்துல இருக்கிற சீட்டை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாராம். ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு உன்னதமான கோவில இந்த கோவில் இருக்கு. கொல்லிமலையே மிஞ்சிடும் போல இருக்குங்க. ஆனா இந்த பிராது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற முனீஸ்வரர் சன்னையில தான் கொடுக்குறாங்க. ஆனா முருகர் சன்னையில கொடுக்கவே இல்லை. இந்த இடத்துல எதற்காக வனவிலங்குகளை வந்து சிற்பமா வச்சிருக்காங்கன்னா, இந்த கோவில் இருந்த இடத்துல ஏற்கனவே காடா இருந்ததாங்க. அந்த இடத்துல வந்து வனவிலங்குகள் அதிகமா இருந்ததுனால இந்த கோவில் கட்டுறப்பையும் வனவிலங்குகள் வந்து வச்சிருக்காங்க பாருங்க. இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்துக்கும் பக்கத்தில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு.
உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் ஒரு முறை பிராது கொடுத்தீங்கன்னா போதும், அதை கண்டிப்பாக இந்த முருகர் நிறைவேற்றி வைப்பார். அது வந்து எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் வந்து சப்போஸ் சென்னையிலேருந்து வரீங்கன்னா, சென்னையிலேருந்து இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா 240 கிலோமீட்டர். அந்த 240 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் 1 ரூபான்னு சார்ஜ் பண்ணி 240 ரூபா இந்த கோவிலில் வந்து உங்களுக்கு வாங்குவாங்க. அந்த 240 ரூபா நீங்கள் வந்து கட்டிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி தருவாங்க. அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களோட குறைகளை வந்து எழுதி இங்கே இருக்கிற முனீஸ்வரர் கோவிலில் கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கான அந்த தீர்வு பார்த்தீங்கன்னா 3 நாள் இல்லை 3 வாரம் இல்லை 3 மாதங்களுக்கு வந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைவேறிடுமா. அப்படி நிறைவேறினதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் இந்த கோவிலுக்கு வந்து வாபஸ் வாங்கணுங்க. அந்த சீட்டை வந்து நீங்கள் மறுபடியும் வாபஸ் வாங்கி எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் வீட்டில் வச்சு படையல் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா வச்சிங்களேன், உங்களுக்கான குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் வந்து உடனே தீரும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலேருந்து வெளியே நின்று நீங்கள் இங்கே முருகப்பெருமானை வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் மாதிரி காட்சி கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் வந்து கிட்ட வந்து முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா முருகர் மாதிரி காட்சி கொடுப்பாரு. இந்த கோவிலில் வந்து இதுவும் ஒரு சிறப்பு. இந்த மாதிரி ஒரு சிறப்பு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் வந்து நீங்கள் அதை பார்க்க முடியாது. இந்த ஒரு கோவிலில் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். 63 நாயன்மார்களில் முதல் நாயன்மாரான சுந்தரர் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கிற சிவபெருமானை வந்து வழிபட்டிருக்காரு, இங்கே இருக்கிற முருகப்பெருமானை வழிபட்டிருக்காரு. ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவிலுங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை இந்த கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கிற சுயம்பு முருகரை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணணும். இந்த இடத்துல தாலி இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து திருமணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இங்கே இருக்கிற தாலியை வந்து எடுத்து கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக திருமணம் நடக்கும்னு சொல்லப்படுதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைலாய தோற்றத்தில் சிவபெருமான் வந்து எப்படி இருப்பாருன்னு இந்த இடத்துல காட்டிருக்காங்க பாருங்கள். சித்தர்கள்லேருந்து முனிவர்கள்லேருந்து விநாயகர்லேருந்து எல்லாமே இந்த இடத்துல இருக்காங்க பாருங்க. அந்த கைலாயத்தில் வந்து எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு தோற்றத்தில் வந்து இந்த இடத்துல வந்து சிற்பங்கள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு சிற்பங்களையும் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா 18 சித்தர்களை வந்து இந்த இடத்துல தவம் பண்ணிருக்காங்க. இங்கே இருக்கிற முருகர் சிலை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சுயம்பு நிறைந்த வெள்ளையங்கிரி ஆண்டவர் மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு வந்து காட்சியளிக்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மூலைக்கு போனாலுமே இந்த மாதிரி ஒரு சுயம்புல முருகர் சிலை வந்து பார்க்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை வந்து இந்த கொளஞ்சியப்பர் சுவாமியை தரிசனம் பண்ணணும். ஸோ மக்களே, வலது பக்கத்தில் கொளஞ்சியப்பர் தரிசனம் கொடுக்குறாரு, இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சித்தி விநாயகர் தரிசனம் கொடுக்குறாரு. நமக்கு வந்து உள்ளார பார்த்தீங்கன்னா வீடு எடுக்க அனுமதி இல்லைங்க. ஸோ நான் உங்களுக்கு கொளஞ்சியப்பர் எப்படி இருப்பாருங்கிறத காட்டுறேன் வாங்க. இந்த கோவிலில் குழந்தைய போட்டு ஆட்டுற தொட்டில் விற்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா, உங்களுக்கான குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இங்கே இருக்க தொட்டிலை வாங்கிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கனால நம்பப்படுது. அந்த தொட்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தையும் போட்டு நீங்கள் ஆட்டலாம். அந்த குழந்தைய வந்து நீங்கள் இங்கே முருகர் கோவிலுக்கு வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணணுமா. ஸோ இந்த கோவில் வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்து ரொம்பவும் வந்து மிகவும் பிரமிக்க வைக்கிற காட்சியெல்லாம் இந்த கோவில் நடக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இங்கே சொல்ல முடியல. நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை இந்த கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கிற சுயம்பு முருகர் கொளஞ்சியப்பரை நீங்கள் கண்டிப்பாக தரிசனம் பண்ணியே ஆகணுங்க. இந்த தொட்டிலை வாங்கிட்டு போய்ட்டு உங்கள் வீட்டில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த குழந்தைய நீங்கள் இந்த தொட்டிலே போட்டு ஆட்டலாம். இந்த கோவிலில் வந்து இதுவும் ஒரு சிறப்புன்னு சொல்லப்படுதுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வரம் இல்லைன்னா கூட இந்த கோவிலுக்கு வந்து இந்த தொட்டிலை வந்து வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கலாங்க. இது மணவாளநல்லூர். மணவாளநல்லூர்னா முருகப்பெருமான் குளஞ்சி செடியிலேருந்து வந்தவர். குளஞ்சி செடி? ஆமாம், குளஞ்சி மரத்துலேருந்து புத்தாக இருந்து வந்தவர். புத்தாக இருந்து வந்தவர். புத்துனா அந்த காலத்தில் இது ஒரு காடு. இது ஒரு காடு. இந்த காட்டில் வந்து ஒரு புத்து ஒன்று இருந்தது. மாடு, பசுமாடு போய் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடும். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது
இப்போ மாட்டுக்காரங்க என்ன செய்யுது, மாடு என்ன பாய்ச்சுமா ஆட்டாவது கண்ணுக்குட்டி அவுத்து விட்டாங்கன்னா பால் இருக்காது சாயங்காலத்தில். இப்போ மாட்டுக்காரங்க என்ன செய்யுது, மாடு மிகனை போட்டு அடிக்கிறது. அப்போ அந்த பாலை மத்தியானத்தில் நீ என்ன செய்கிற, பால் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்கும்போது, ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த மாடு எடுத்தவொடனே இந்த புதருக்குள்ளே போயிடுது, என்ன செய்யுதுன்னு தெரியாது, நீங்கள் வேணால் கூட வந்து பாருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ மாட்டுக்காரங்க கூட வராங்க. கூட வந்து பார்த்தா அந்த மாடு போயிடுது. அவங்களையும் கண்ணை மறைச்சி போகுது. போகும்போது தெரிய மாட்டேங்குது, வரும்போது மட்டும்தான் தெரியுது. ஆனால் வரும்போது தெரியும் போதும் கிட்ட போய் பார்க்குறாங்க, பாதம் இல்லை. மாடு வந்த உடனே பாதம் மூடி போகுது. அப்போ பாதம் மூடி உடனே இவங்க பார்க்குறாங்க, சுற்றி வந்து பார்க்குறாங்கன்னா மாடு இது வழியாக தானே வந்தது, பாதை இல்லையே அப்படின்னு போய் பார்க்குறாங்க. கால் மாடு போன கால் தடம் இருக்கும்ல, அதை பார்க்குறாங்க. மாட்டு காலடி பார்த்து இது எப்படி என்ன செய்யணும்னு உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ கத்தி அருவா எடுத்துகிட்டு வந்து வெட்டி பாதையை சீர் பண்ணி உள்ளே போய் பார்த்தா ஐயா ஒளிஞ்சி மரத்தில் புத்தா இருக்காரு. அப்போ இந்த புத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும், மம்டி கடப்பரை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நோண்டி அடிக்க பார்க்கும்போது ஐயா சுயம்பா இருக்கார். முருகப்பெருமான் சுயம்பா இருக்கார். 4 திசையிலையும் 4 கோவில்கள் இருக்கு. வேடப்பார், நெல்லையப்பார், வெள்ளையப்பார், வெள்ளையப்பார், கருமாயனப்பார், குளஞ்சப்பார், 4 திசையிலும் 4 கோவில்கள் இருக்கு. இவங்கெல்லாம் காவல் தெய்வங்கள். இப்போ வரவங்க ஒரு கல்யாணம் முடிக்காம இருக்கு, ஒரு கன்னிக்கனியாக ஒரு கடந்துள்ள இருக்கு, வீட்டில் ஒரு சீவன குளர் இருக்கு, ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் முடிக்காம ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கு, இருமா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கு, ஒரு வீடு வாசல் கட்ட முடியாமல் இருக்கு, ரொம்ப கஷ்டத்தில் ஒரு குடுக்கல் வாங்கல் ஒரு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ அதே போல் ஐயா கிட்ட கொண்டாது அந்த ரிப்போர்ட்டு கொடுத்தோம்னா அது வந்து போலீஸ் ஸ்டேஷன், அங்கே வந்து ஒரு ரிப்போர்ட் வாங்கணும். அந்த ரசீதில் உங்கள் கோரிக்கை அதில் சொல்லணும். ஒரு கோரிக்கை அந்த ஒரு ரசீதில் வேணால் 3 கோரிக்கை எழுதலாம். அப்போ போவர 50 பைசா, அப்போ போவர கணக்கு பண்ணி ₹1 ஒரு கிலோமீட்டருக்கு ₹1 வாங்குவாங்க. அந்த ₹1 வாங்கும்போது அப்போ அந்த ரசீதையும் போட்டு கையில் கொடுத்துருவாங்க. அங்கேருந்து வரும்போது அங்கே எழுதிட்டு 3 எலுமிச்சம்பழம் கையில் வாங்கிட்டு அந்த எழுதுகிற ரசீதையும் கையில் கொடுத்துருவாங்க. அப்படியே எடுத்துகிட்டு வந்து சாமி மடியில் வச்சு கும்பிட்டுட்டு அதில் வந்து கட்டும்போது 2 எலுமிச்சம்பழம் குத்திடணும். ஒரு பாத்தை வீட்டுக்கு எடுத்து போய் சாமி ரூமில் வச்சுக்கலாம், இல்லை சூஸ் பண்ணி குடிக்கலாம். ஆனால் சூஸ் பண்ணும்போது சர்க்கரையும் போடக்கூடாது, உப்பும் கலக்கூடாது. அதில் விபூதியெல்லாம் போட்டு கலக்கலாம். அது குடிச்சிட்டு 3 மாதத்துல அந்த உங்கள் கோரிக்கை நிறைவேறும். நீங்கள் கோரிக்கை நிறைவேறும். இதில் ஒரு மகிமையாக தான் எங்கேருந்தோ வராங்க, இங்கேருந்து கிடையாது, ஜப்பான்லேருந்து வராங்க, அமெரிக்காவிலேருந்து வராங்க, ரஷ்யாவிலேருந்து வராங்க, எத்தனையோ நடிகர்களுங்க வராங்க, எத்தனையோ தயாரிப்பாளர்கள் வராங்க. எல்லாம் இதில் வந்து எத்தனையோ பிரமலாதா கூட வந்து இந்த இடத்துல போகிறாங்க. அதே முதலமைச்சர் வந்துட்டு போனாங்க. எத்தனையோ பேர்கள் கலைஞர்லேருந்து நீதிபதியிலேருந்து இங்கே வராங்க. ஆனால் அவங்க வரும்போது யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அப்படி உள்ள இடம் இந்த இடம் இன்னைக்கு நேற்று உள்ளது இல்லை. நினைச்ச காரியம் வெற்றியாகும். ஐயா குளஞ்சப்பார் கோவிலில் வந்து சுயம்பா இருக்கிறவர், முருகனுக்கு முருகனாக இருக்காரு, சிவனுக்கு சிவனாக இருக்காரு. ஆனால் பாலா குடிச்சு வளர்ந்தவர் இவர் குழந்தை உருவத்தில் இருக்கவர். சோதனையும் கொடுப்பாரு, சிரிக்கும் வைப்பாரு, அன்பும் காட்டுவார். நினைச்ச காரியம் வெற்றியாகும். ஓம் நமச்சிவாய். உங்க பேருங்க ஐயா? என் பேர் ராமச்சந்திரன். கோவிலில் தான் இருப்பீங்களா? கோவிலில் தான் 24 நேரம் கோவில் தான். அவர் சரணாகதி. சரிங்க. விருதாச்சலத்திலிருந்து சேலம் போகிற வழியில் இந்த கோவில் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்குங்க. நம்ம சேனல் வந்து புதுசாக மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் சக்தி டிராவலர். இந்த மாதிரி அறியாத சிவனாலயங்கள், முருகன் கோவில், பெருமாள் கோவில்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.